நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு உண்மை உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் தெரியுமா? மரணம். அது முடிவல்ல. அதுதான் உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பம். இந்த வீடியோவில் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், கபிரில் என்ன கேள்விகள் கேட்கப்படும், ஆத்துமா எங்கே போகும், நல்லவர்களுக்கு என்ன நடக்கும், கெட்டவர்களுக்கு என்ன நடக்கும், இதையெல்லாம் நாம இன்று ஆழமாக பார்க்கப் போகிறோம். கவனமாக கேளுங்கள். இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு நாள் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது உங்கள் மூச்சு நின்று விடுகிறது. உங்கள் குடும்பம் அழுகிறது. ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்கள், ஆனால் பேச முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் உங்கள் ஆத்துமா உடலிலிருந்து பிரிந்துவிட்டது. இதுதான் மரணம். ஆனால் இதுதான் மிகவும் பயங்கரமான விஷயமில்லை. நண்பர்களே, ஒரு கேள்வி. மரணம் வந்தவுடன் மனிதன் என்ன அனுபவிப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அமைதியா அல்லது பயமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் எழுதுங்கள். பகுதி 1. ஆத்துமா எப்படி எடுக்கப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல முஸ்லிம் இறக்கும் நேரத்தில் வானத்திலிருந்து அழகான முகத்துடன் மலக்குகள் வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், நல்ல ஆத்துமாவே, அல்லாஹுவின் மன்னிப்புடன் வெளியே வா. அப்போது ஆத்துமா மிக மென்மையாக வெளியே வரும், ஒரு தண்ணீர் துளி போல. ஆனால் ஒரு கெட்ட மனிதன் இறக்கும்போது கடுமையான மலக்குகள் வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், கெட்ட ஆத்துமாவே, அல்லாஹுவின் கோபத்துடன் வெளியே வா. அப்போது ஆத்துமா கிழிக்கப்பட்ட மாதிரி வெளியே எடுக்கப்படும். இது எவ்வளவு வலி தெரியுமா? ஆனால் இதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? பகுதி 2. கபிரில் முதல் இரவு. உங்கள் உடல் கபிரில் வைக்கப்படும். அனைவரும் போய்விடுவார்கள். இருட்டு, அமைதி, யாருமில்லை. அந்த நேரத்தில் 2 மலக்குகள் வருவார்கள், முன்கர், நகீர். அவர்கள் உங்களை எழுப்புவார்கள். 3 கேள்விகள் கேட்கப்படும். உன் இறைவன் யார்? உன் மார்க்கம் என்ன? இந்த மனிதர் பற்றி என்ன சொல்வாய்? ஒரு உண்மையான முஸ்லிம் எளிதாக பதில் சொல்லுவான், என் இறைவன் அல்லாஹ், என் மார்க்கம் இஸ்லாம், அவர் அல்லாஹுவின் தூதர். அப்போது கபீர் விசாலமாகும். ஜன்னத்திலிருந்து ஒரு கதவு திறக்கும். சுகம், அமைதி. ஆனால் பதில் சொல்ல முடியாதவர்கள், அவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? இதுதான் மிகவும் பயங்கரமான பகுதி. பகுதி 3. கபீர் தண்டனை. பதில் சொல்ல முடியாதவன் தடுமாறுவான். அவன் சொல்லுவான், எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் கபீர் சுருங்கும். அவன் உடல் நசுங்கும். நரகத்திலிருந்து ஒரு கதவு திறக்கும். வெப்பம், தீ, வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபீர் தண்டனை உண்மையாகும். இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் இதுதான் முடிவா? இல்லை, இன்னும் பெரிய விஷயம் உள்ளது. பகுதி 4. பர்ஸக் வாழ்க்கை. மரணத்துக்கும் நியாய தீர்ப்பு நாளுக்கும் நடுவில் இருக்கும் காலம், அதுதான் பர்ஸக். நல்லவர்களுக்கு அது ஒரு அமைதியான வாழ்க்கை. அவர்கள் ஜன்னத்தின் வாசனை அனுபவிப்பார்கள். கெட்டவர்களுக்கு அது ஒரு சிறிய நரகம் போல இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேதனை. நீங்கள் நினைத்துப் பாருங்கள், நாம் இன்று வாழும் வாழ்க்கை இந்த பர்ஸகை தீர்மானிக்கிறது. இப்படிப்பட்ட உண்மையான இஸ்லாமிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இதுதான் மிகவும் முக்கியமான உண்மை. பகுதி 5. இன்று உலகத்தோடு தொடர்பு. இன்று நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். நமக்கு தெரியும், ஒரு நாள் நாம் இறப்போம், ஆனால் நாம் தயாராக இல்லை. நமக்கு தொழுகை இருக்கிறது, ஆனால் நாம் தவிர்க்கிறோம். நமக்கு நல்ல செயல்கள் செய்ய வாய்ப்பிருக்கிறது, ஆனால் நாம் தள்ளிக்கொண்டு போகிறோம். ஏன் தெரியுமா? ஏனெனில் நாம் மரணத்தை மறந்துவிட்டோம். பகுதி 6. எச்சரிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்தை அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? ஏனென்றால் அது நம்மை நேர்மையாக வாழ வைக்கும். நீங்கள் இப்போது பார்த்தது ஒரு கதை அல்ல, இது நிஜம். நாளை அது உங்களுக்கும் நடக்கும். அந்த கபிரில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். உங்கள் பணம் இல்லை, உங்கள் நண்பர்கள் இல்லை, உங்கள் குடும்பம் இல்லை, உங்கள் செயல்கள் மட்டும். பகுதி 7. நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது கேள்வி, நாம் எப்படி தயாராக வேண்டும்? முதல் விஷயம், 5 நேர தொழுகையை தவறாமல் செய்யுங்கள். 2வது, குர்ஆன் படியுங்கள். 3வது, சிறிய நல்ல செயல்களைக் கூட தவறவிடாதீர்கள். 4வது, பாவங்களை விட்டுவிட முயற்சி செய்யுங்கள். 5வது,
அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேளுங்கள். இதுதான் நம்மை காப்பாற்றும். முடிவு. ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தை விட்டுப் போவீர்கள். அது இன்று இருக்கலாம், நாளை இருக்கலாம். ஆனால் அது உறுதி. அந்த நாள் வந்தால் நீங்கள் தயாரா? இந்த கேள்வியை உங்களுக்குள் கேளுங்கள். ஏனெனில் மரணம் திடீரென்று வரும். ஆனால் நியாயத் தீர்ப்பு நிச்சயம் வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். இப்படிப்பட்ட இஸ்லாமிய விளக்க வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் நம்மை எல்லாரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன்.